ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வழக்கம் போல் நம்ம அண்ணன் வந்து கருவாடு கொண்டு வந்திருக்காங்க. என்ன கருவாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து கூனி கருவாடு வச்சுருந்தாங்க. பாருங்கள், 2 கலரும் வேறு வேறையாக இருக்குது. 2மே கூனி கருவாடு தான். கொஞ்சம் பெருசும் கொஞ்சம் சின்னதுமாக இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலர்லேயும் கொஞ்சம் ஒயிட் கலர்லேயும் இருந்துச்சு. அது ஏன் அந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அது அவங்களுக்கே தெரியல அப்படின்னாங்க. கருவாடுக்கு கருவாடு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? சால கருவாடும் வாழை கருவாடும் இருந்துச்சு. வாழை கருவாடை பார்க்கும்போது கொஞ்சம் பழைய கருவாடு மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால் நான் வாங்கலை. இன்றைக்கி சால கருவாடு தான் வாங்கியிருக்கேன். சால கருவாடு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நல்லா காஞ்சி நல்ல ட்ரையாக இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டேன். சாலையை வாங்கி முடிச்சோன்னு அன்னையும் சொன்னாங்க, கொஞ்சோண்டு துண்டு மீனும் இருக்குது, வாங்கிறீங்களா? அதாவது துண்டு கருவாடு. சரியா? அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு துண்டு கருவாடையும் சேர்த்து வாங்கிட்டேன். பாருங்கள், 50 ரூபாய்க்கு சால கருவாடு, 50 ரூபாய்க்கு துண்டு கருவாடு. இவ்வளோ கருவாடு விலைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல கருவாடாக இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கருவாடு ரொம்ப லாபமாக கிடைக்குது உங்கள் ஊரில் அப்படின்னாங்க. ஆமாங்க, எங்கள் ஊரில் மீன்கள் அதிகமாக கிடைக்கிற மாதிரியே கருவாடும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கருவாடுக்குன்னே சனிக்கிழமை தோறும் வடசேரியில் மார்க்கெட் வேறு இருக்கும். வியாபாரிகள் அங்கேருந்து தான் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. இந்த மீன் அண்ணன் கூட அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து விற்பாங்க. இவ்வளோ கருவாடு 100 ரூபாய் எப்படி இருக்குன்னு